ரைட். படம் வந்து கரெக்டா இருந்தாவே வாழ்க்கையில மனசு ரைட் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து ஒரு வித்தியாசம். ஏன்னா நிறைய படத்துல வந்து ஒரு ஸ்டேஷனை காட்டுவாங்க, அடுத்தது ஒரு கோர்ட் சீனை காட்டுவாங்க, ஆஸ்பத்திரி காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நோ என்ட்ரி, திரும்பி வெளியே வர முடியாது. அதுதான் கதை. இப்போ புரியுதுங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, புள்ளைய காணுமோ அது பொண்ணா காணுமோ. ஆனா உள்ள போயிட்டா நோ என்ட்ரி, வெளியே வர முடியாது. அதுதான் கதை. இந்த கதைக்கு முக்கியமே வந்து காவல்துறை நிறைய சம்பந்தப்பட்டது இருக்குது, கோர்ட் நிறைய சம்பந்தப்பட்டு இருக்குது. இதுதான் கதை. ஒரு 10 வருஷ கதையை அன்னைக்கு பனிஷ்மெண்ட் சரியா கொடுக்கலன்னு அது தீர்ப்பை அன்னைக்கு செய்யறாங்க. அந்த தீர்ப்பை செய்யற அது யாரால? ஒரு போலீஸ்காரால செய்யறாங்க. நேர்மையா இருந்தா போலீஸ்காரங்க கண்டிப்பா பழைய கேஸ் எல்லாம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். உண்மைதானே? அது நேர்மை தவறிட்டு தானே இந்த பழைய கேஸ் எடுத்து தானே தண்டனை கொடுக்கறது. அந்த தண்டனையை ஒரு ஸ்கிரீன் பிளேவா மாத்தினதுக்கு ரொம்ப பக்காவா இருக்குது. எனக்கு வித்தியாசமா இருக்குது இந்த படம், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப வித்தியாசம் தான் இது. ஏன்னா எல்லாமே ஒரு இடத்துல வந்து ஒரு படமே முடியுது, கிளைமேக்ஸ் முடியுதுன்னா வித்தியாசம் தான் இது. அவரு நிறைய எனக்கு ரொம்ப வந்து இணைந்த கேள்ற அருண்பாணி தான் ரொம்ப பேர் அவரை லிஸ்ட் போட. ஊமை விழிகள் இல்ல சொல்லலாம், நிறைய இருக்குது அவரு. ஆனா இந்த படத்துல உண்மையிலே பக்காவா தன் மகனுக்கோசம் கதை. நட்ராஜ், நீ மகளுக்கோசம் போராடுற, இவர் மகன் கோசம், அவர் மகள் கோசம், இதுதான் கதை. இப்ப புரியுதுங்களா? ஜெயிச்சது வந்து நட்ராஜ், அப்பா புள்ள பாசம் தான் ஜெயிச்சது. தங்கதோர சம கண்டென்ட் கொடுக்குறப்பா, பக்காவா வந்து ஒரு சீரியஸான இடத்துல கூட நீ போடுற தெரியுமா? பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சா அங்க வெடிக்குன்னு தெரிஞ்சுன்னா ஒரு ஒரு சிரிக்க வைக்கல, சிந்திக்க வைக்கிற. அது காமெடியில சிரிக்க வச்சு சிந்திக்க வைக்கிற காமெடி தான் தங்கோதர பக்கா பண்ணிக்கிறா போல. சூப்பரா நடிச்சுதுப்பா. உண்மையிலே வந்து அந்த என்ன சொல்றது, இது சிபிஐசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும், குயிக் 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 குயிக்னு சொல்றது. அது கரெக்டா கச்சிதமா பொருந்தது. ஒரு கான்ஸ்டபிளுக்கு ஏதோ துறையில இருக்கா போல போலீஸ்காரா, அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது அவங்களுக்கு. வினோதி ஐயா அவங்க சொல்லவே தெரியல, குள்ளமா இருந்தாலும் புத்திசாலித்தனமா பேசுறாங்க, ரொம்ப ஷார்ட்டா தான் இருப்பாங்க வினோதினி. ஆனா தீர்ப்பு சொல்றதுல அதுதான் கரெக்ட். கோர்ட்டுக்கு அவங்க தான் கரெக்ட், கோர்ட்டுக்கு அவங்க தான் கரெக்ட். அதுதானே சொல்றாங்க. நம்ம வந்து லெப்ட் போறதா ரைட்டு போறதா, சிக்னல் நம்ம 2 வீலர் நிக்கிறோம்ல, புரியுதா? ரைட்டு போக வேண்டியது லெப்ட் போனா என்ன ஆகும்? இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்கணும், அது ரைட்டோ தவறோ. ரைடர் வேலை என்ன வேலை? ரைட். அந்த ரைடர் கதை தான் அது. ஒரு ரைடர் கிட்ட தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நல்ல எழுத்தாளர் சொல்லுவாங்க, நீ போலீஸ் ஸ்டேஷன் போலாப்பா, ரைடர் கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் கொடுப்பா. கான்ஸ்டபிள் கிட்ட இருக்குது. ரைடர் தான் ஒரு ஸ்டேஷனுடைய எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க. இன்ஸ்பெக்டருக்கும் தெரியாதுங்க, எஸ்ஐக்கும் தெரியாதுங்க. எல்லா கேஸும் எஃப்ஐஆர் போடுறது, பெண்டிங் கேஸ் எல்லாமே வந்து எழுதுறது, கொள்றது, அது மறைக்கிறது, எரிக்கிறது, ஒழிச்சு வைக்கிறது எல்லாமே வந்து ரைடர் தான். அதுதான் ரைட்.